ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்னெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கடலை மாவு 1/2 கப்லேருந்து 3/4 கப், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சால்ட் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி தெளிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த பக்கோடா கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கையை விட்டு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள், ரொம்ப சேர்த்துற வேண்டாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு போண்டா போடுற பக்கோடா போடுற ஸ்டேஜ் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு பதமாக எடுத்துகிட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் நம்ம குட்டி குட்டியாக ரேண்டமாக போடணும். ஸோ போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் விடுங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ஸோ இதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸ்வீட் கார்னை ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லோ கமெண்டில் போட்டுருங்க. இன்னும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட கைப்பக்குவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.